ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் பிள்ளைங்களுக்காகவும் வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் சமைக்கிற நமக்கு பிடிச்சத ஒரு நாள் செய்யலான்ட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்சது தாங்க செஞ்சுருக்கேன். நெய் சொட்ட சொட்ட ரவா கேசரிங்க. பொங்கல் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை யாருமே சொல்கிறது இல்லைங்க. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் சட்னி, இன்ஸ்டன்ட் சாம்பார், பருப்பு இல்லாத டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தாங்க. 10 நிமிஷம் போதும். மல்லிகைப்பூ மாதிரி இட்லிங்க, ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி. ஒரு கரண்டி கேசரியை எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி 2, ஒரு கை பொங்கல் வச்சு சைட் டிஷ் ஊற்றி சாப்பிட்டோம்னா அட அப்படி தாங்க இருக்கும். ஒரே ஒரு நாள் நமக்காக வாழணும். ஒரு நாளாவது நமக்கு பிடிச்சதை செஞ்சு நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா? நமக்கு பிடிச்சத மற்றவங்களும் ருசித்து சாப்பிடுவாங்க. எப்போவும் புருஷனுக்கு பிடிச்சது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒரே மாதிரி செய்யாமல் நமக்கு பிடிச்சதுன்னு செஞ்சோம்னா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளும் ருசித்து சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சாம்பார் வைக்க 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரோட்டு கடையில் உள்ள சாம்பார் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். கேசரி கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதை ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அமிர்தமாக இருந்ததுங்க. பொங்கல் சட்னியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களா, அட அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாம்பாரும் பக்காவாக இருந்ததுன்னு பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.